இந்த ரிங்கு போட்டா நான் ஹார்ட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு அர்த்தம். இத கடைசி வரைக்கும் நீ இல்ல யாருமே கழட்டக்கூடாது. இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. பேபிமா, உன்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சின்னத்துக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அத நான் மீறல. ஆனா உன்னை நினைக்காம என்னால இருக்க முடியல. என்ன பத்தி நீ யோசிக்க கூடாதுன்னு விலகி போறேன்னா எப்பவும் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மோதிரம் அமெரிக்கன் ஸ்டைல்ல நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது போட்டது. எல்லாரும் முன்னாடியும் தைரியமா போட்டிருக்க வேண்டிய இந்த ரிங்க இப்படி யாருக்கும் தெரியாம மறைச்சு போட்டுட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு தாலி. இத தாலியா தான் நான் ஃபீல் பண்றேன். கூடிய சீக்கிரம் சின்னத்த மனசு மாறி கண்டிப்பா என்ன ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இது எனக்குள்ளே இருக்கட்டும். அப்படிதான் கிட்ட போயிட. என்ன சாம், பால் சாப்பிட்டியா? ஆமா, இப்ப எனக்கு இது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனை. மாம், நான் இப்ப இருக்க கோவத்துக்கு உன்னதான் ஷூட் பண்ண போறேன். செத்து கேம் ஆஃப். என்னாச்சு சாம், ஏன் இப்படி கோவப்படுற? சூர்யா சமந்தாக்கு போட்ட மோதிரத்தை வாங்கியாச்சா இல்லையா? அதான் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வாங்கியாச்சே, அப்புறம் என்ன? மாம், அவ நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. நாமளும் அவ சொல்றதெல்லாம் நிஜம்னு நம்பிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரையும் அவ இடியட்னு நினைச்சிட்டு இருக்கா. மாம், என்ன சொல்ற சாம்? எஸ் மாம், அந்த சூர்யா அவளுக்கு ஏற்கனவே ஒரு ரிங் போட்டிருக்கான். அதை இங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. இவளும் அந்த ரிங்க திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கா. மோதிரத்தை எடுத்து கழுத்துல இருக்க செயின்ல மாட்டி, இதுதான் என் தாலி, சூர்யா தான் என் புருஷன், அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி கண்ணுல ஊத்திக்கிறான். மாம், இதை இப்படியே விட்டா அப்புறம் அவளை கையில பிடிக்க முடியாம போயிடும். எப்படியாவது அந்த ரிங்க கழட்டிடணும். உடனே ஜெயந்தி ஆண்டி கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணணும். மாம், சாம் கொஞ்சம் அமைதியா இரு. என்னால முடியல மாம், அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். சாம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. ஜெயந்திக்கு உடம்பு சரியில்லை. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நாம ஏதாவது பண்ண போய் ஜெயந்திக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். இந்த கல்யாணமும் நடக்காது, அப்புறம் நம்ம பிளானும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அப்படியே விட்டுடலான்னு சொல்றியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றேன். மாம், உனக்கு என்னோட பெயின் புரியுதா இல்லையா? அவன் என்னோட சூர்யா, எனக்கு தான் ஹஸ்பண்டா வர போறான். அவன் போட்ட ரிங் எப்படிமா அவகிட்ட இருக்கலாம்? அதை எப்படியாவது கழட்டியே ஆகணும். சூப்பர் சாம், முதல்ல அந்த ரிங்கை எப்படி அவகிட்ட இருந்து எடுக்கலான்னு யோசி.
நீ என்னதான் வேண்டுனாலும் கடவுள் உன்னை காப்பாத்த மாட்டாரு. கடைசியா ஒரு தடவை வேண்டிக்கோ. ரொம்ப நல்லா பாடின சாம். உன் குரல் நல்லா இருக்கு. ஆமா, இந்த பாட்டுலாம் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியத்த. உங்க அம்மா உனக்கு நல்ல விஷயம் நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி வா, துளசி செடிக்கு பூஜை பண்ணலாம். மா, நான் சொல்றது செய். என்னாச்சு மாம்? மாம், மாம், எழுந்திருங்க மாம். ஐயோ, என்னாச்சு மாம்? மாம், மாம், ஐயோ, என்னாச்சு மாம்? எழுந்திருங்க மாம். மாம், மாம், என்னாச்சு மாம்? என்னாச்சு மாம்? மாம், ஐயோ, என்னாச்சு நமக்கு? மாம், என்னாச்சு? இங்க பாருங்க. எழுந்திருங்க. சரண்யா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. கண்ணை திறந்து பாருங்க. எழுந்திருங்க. நாங்க பேசுறது கேக்குதா? வாங்க. மெதுவா எழுந்திருங்க. மெதுவா. அம்மா, என்ன ஆச்சு? அம்மா, பாருங்க. என்னங்கம்மா? அம்மா, எழுந்திருங்க. போதும், நிறுத்துறே. எனக்கு இருக்கிறது ஒரே அம்மாதான். அவங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. என் அம்மாவை பாத்துக்க எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை பாத்துட்டு போ. இவங்களுக்கு போய் உதவி பண்ணணும்னு பாத்தியா? நம்மள சொல்லணும். நல்லதுக்கே காலம் இல்ல சாம். வா போலாம். நீ வா சாம். எங்க போச்சு? ஐயோ, என்கேஜ்மெண்ட் ரிங்க செயின்ல தானே போட்டிருந்தேன். ஐயோ, எங்க? பூஜை பண்ண இடத்துல விழுந்திருக்குமா? சாரதாமா, என்னம்மா? சாரதாமா, இன்னைக்கு பூஜை பண்ணிருக்கோம் சரியா? அதனால கவுச்சிலாம் எதுவும் சமைச்சிடாதீங்க. இந்த சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இதெல்லாம் போது ராஜி, வழக்கமா பண்றதானே, நானே பாத்துக்கிறேன். சரி சாரதாமா. பாயசம் மறந்துடாதீங்க. பண்ணிடுறேன் ராஜி. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து செஞ்சு தரேன். சாம், என்னாச்சு? என்ன தேடிட்டு இருக்க? பெரியத்த, என்னோட செயினை காணோம். என்ன சொல்ற சாம்? ஆமா பெரியத்த, எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. கொஞ்சம் கவனமா இருக்கிறது இல்லையாம்மா? கழுத்துல இருக்கிறதுனால சரியா தெரியல சாரதா டார்லிங். காலையில குளிக்கும் போது இருந்துச்சா? இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப ரூம்ல போய் பார்த்தா காணோம். நல்லா தேடி பாத்தியா? ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு பெரியத்த, எங்கேயுமே இல்ல. சரி இரு, பதட்டப்படாத. காலையில எங்கெங்க போனியோ அங்கெல்லாம் போய் தேடி பார்க்கலாம். வா. கொஞ்சம் பொறுமா. எத்தனை பவுன்மா? அது முக்கியம் இல்ல பெரியத்த, ரொம்ப சென்டிமெண்டா வச்சிருந்தேன். அதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. கவலைப்படாத சாம், நம்ம வீட்டுக்குள்ள விழுந்திருந்தா கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம்.
சரிங்க பெரியத்த. ஏய் ஏய் சாம், ஏய் ஏய் நிறுத்தடி. என்ன மாம்? ஷோ, வெளியே என்ன நடக்குது தெரியுமா? அந்த சம்பந்தாவோட செயினும் மோதிரமும் காணாம போயிடுச்சாம். ராஜு அந்த பொண்ணும் வீடு முழுக்க தேடிட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உன் வாய் முகூர்த்தம் தான். அந்த செயினையும் மோதிரத்தையும் போட்டுக்கிட்டு உன் மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்த பார்த்தா. அவ எப்படி நல்லா இருப்பா? ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் மாம். இது 2021. இப்ப போய் வாய் முகூர்த்தம் வயிற்றுச்சல்னு பேசிட்டு இருக்க. என்ன மாம் பாக்குறீங்க? எல்லாமே என்னோட பிளான் தான். பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டேன். என்ன சாம் சொல்ற? மாம், உங்களை மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழ சொன்னல, அது எதுக்குன்னு தெரியுமா? மாம், எழுந்திருங்க ப்ளீஸ் மாம். மாம், சரண்யா போய் தண்ணி எடுத்துட்டு வா. மாம், எழுந்திருங்க. ப்ளீஸ் எழுந்துருமா. அம்மா, கண்ணு திறந்து ப்ளீஸ்மா. நீ சொல்லும் போது எனக்கு புரியல. என்ன பண்ண போறியோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சூப்பர் சாம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த சாமானியாவ பத்தி அந்த சமந்தா ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாமா. இன்னைக்கு அவ நல்லா அழட்டும். இந்த மோதிரத்தை தாலி மாதிரி போட்டுக்கிட்டு கண்ணுல ஒத்திக்கிட்டு ரொம்ப சீன் போட்டால. இப்ப இது என் கையில இருக்கு. இத தேடி அவ எல்லா இடத்துலயும் அழிஞ்சிட்டு இருக்கணும். எப்படி என்னோட பிளான்? நீ எப்ப வந்த? இப்பதாம்மா என்ன விஷயம்? ரூம பெருக்கலான்னு வந்தேன். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போயிட்டு அப்புறமா வா. சரிம்மா. மா, ஒருவேளை நம்ம பேசினது அவ கேட்டிருப்பாளோ? கேட்டா கேட்டுட்டு போறா. அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? அவ போய் யார்கிட்டயாவது சொல்லிட்டா? கண்டிப்பா அவ சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படிமா சொல்ற? ஒரு கெஸ் தான். ஃபர்ஸ்ட் நாம என்ன பேசுறோம்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அப்படியே அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட நமக்கு நல்லதுதான். மாம், என்ன சொல்றீங்க? அவ இங்க இருந்தத நாம பாத்துட்டோம்ல, அது போதும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அவளை மாட்டி விட்டுறலாம். அது எப்படிமா முடியும்? அத பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன். ஓகே மாம்.
சாம், ம். காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல. வா, ஒரு வாய் சாப்பிடலாம். இல்ல பெரியத்த, எனக்கு மனநிலை சரியில்லை. நீங்க போய் சாப்பிடுங்க. உனக்கு கண்டிப்பா அந்த செயின் கிடைச்சிரும் சாம். சொன்னா கேளு, வா. வான்னு சொல்றேன்ல. எனக்கு வேண்டாம் பெரியத்த. சாப்பிட்டு தேடிக்கோமா. இல்ல, எனக்கு பெரியமா என்னாச்சு? இல்ல சூர்யா, எல்லாத்துக்கும் கேர்லெஸ், அசால்ட், எதுலயுமே அக்கறை இல்ல. சின்ன குழந்தையா பொருள் எல்லாம் தொலைச்சிட்டு இருக்கிறதுக்கு. என்ன சூர்யா பேசுற? அவ என்ன டெய்லியும் ஒரு பொருளை தொலைச்சிட்டு இருக்காளா? இந்த மாதிரி நகை, பணம், காசு எல்லாம் தொலைக்கிறது சகஜம் தானே? அதுக்காக ஏன் சாம திட்டுற? நல்லா தேடுடி. நீ எவ்வளவு தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட சேஃபா இருக்கு. காலையில இருந்து பல்லுல பச்சை தண்ணி கூட படாம தேடிட்டு இருக்கா. அம்மா, இது உங்க செயினா பாருங்க. தேங்க்ஸ் சரண்யா. அதான் செயின் கிடைச்சிச்சுல, வா சாப்பிட போலாம். ஐயோ, இதுல என்ன மோதிரம் எங்க? அம்மா, எனக்கு எதுவும் தெரியாதும்மா. செயின் மட்டும்தான் அங்க கடந்துச்சு. எங்க இருந்தது? அதோ அந்த ஜன்னலுக்கு வெளியில புல்தரையில கடந்துச்சு. ஆ, நான் அங்க போகவே இல்லையே. தெரியலங்கம்மா, ஆனா அங்கதான் இருந்துச்சு. ஏன் சாம், செயின் மட்டும் தானே காணாம போச்சுன்னு சொன்ன? மோதிரத்தை பத்தி நீ சொல்லவே இல்லையே. இல்ல பெரியத்த, அது வந்து மோதிரத்தை செயின்ல போட்டு வச்சிருந்தேன். ரெண்டும் ஒன்னா இருந்ததுனால சொல்லல. என்ன பாப்பா நீ? யாராவது மோதிரத்தை செயின்ல மாட்டி வைப்பாங்களா? புதுசா இருக்கு. இல்ல சாரதா டார்லிங், அந்த மோதிரம் ரொம்ப முக்கியமானவங்க கொடுத்த மோதிரம். அதான் தொலையக்கூடாதுன்னு செயின்ல போட்டு கழுத்துல மாட்டி இருந்தேன். இப்ப அந்த முக்கியமான ஆளையும் தொலைச்சிட்டேன், அந்த பொருளையும் தொலைச்சிட்டேன். ரெண்டுமே என்னை விட்டு போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை விட்டு தொலைஞ்ச ரெண்டுமே கிடைச்சிரும். ஆளும் சரி, அந்த ரிங்கும் சரி.